கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 103வது சங்கீதம் 17வது வசனத்தை இந்த தியானத்துக்காக நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வேத வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் வீடியோக்குள்ளே போவோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளதென்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த பாட்டை பாடியிருக்கிறதை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டி இருக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே அது இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பயந்தவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவருடைய தலைமுறைக்கும் சந்ததிக்கும் இந்த கிருபையும் நீதியையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்திலே வலியுறுத்துவதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை மிகவும் மேலானதாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏந்துகிறது, நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கூட அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பதிலை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி முறையிட்டு மன்றாடி கேட்ட அவருக்கு பதில் எப்படி வந்திருந்தால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய செய்தியாக அது இருக்கிறது. ஒரு புதிய கிருபையாக இருக்கிறது. அவருக்கு ஒரு பலனாக அது இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. தேவ கிருபை நாம் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக எங்களுக்கு பலன் அளிக்கிறது. தேவ கிருபை எப்பொழுதும் நம்மை தாங்கி தப்புவிக்கிறதாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய கிருபை தான் நம்மை நித்தமும் நடத்துகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் எங்களாலே வாழ முடியாது. எங்களாலே இந்த உலகத்திலே நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு, ஒரு வெற்றியுள்ள வாழ்வு, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வு, தேவன் விரும்புகிற வாழ்வை வாழ வேண்டுமாயிருந்தால் நமக்கு தேவ கிருபை நாம் அனைவருக்கும் அவசியமாக இருக்கிறது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய மகா பேரன்பையும் உணர்ந்த இந்த தாவீது ராஜா அவருடைய சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். முதல் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆண்டவருடைய கிருபையை ஒரு பொழுதும் மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களை மறவாதே, இது எல்லாம் எனக்கு கிருபையாய் தேவன் கொடுத்ததென்று ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த கிருபையை அவருக்கு பிதா தேவன் தாவீதுக்கு அருளி இருக்கிறார் என்பதை தாவீது இங்கே சொல்ல வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையோ என்றால் அவருக்கு பயந்தவர்கள் மேலே
தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை வாழுவோமா இருந்தால் அந்த கிருபை என் மீதும் இருக்கும், என்னுடைய சந்ததி மேலும் இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அவருடைய கிருபையும் நீதியும் என்றென்றைக்கும் எங்களை தாங்கி நடத்துவதற்கு ஆண்டுடைய இரக்கம் போதுமானதாக இருக்கிறது. ஆம்பரியமானவளே, இந்த அருமையான இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையை நீங்கள் விருதாக்காமல், கர்த்தருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொண்டு, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டுடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த கிருபையின் மேலே நீங்கள் பலனடைந்து கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக, அதாவது கர்த்தருடைய இரக்கம் பெற்றவர்களாக, தேவனுடைய சமாதானம் பெற்றவர்களாக நானும் நீங்களும் வாழ முடியும். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய சந்ததியும் அப்படி வாழுவதற்கு தேவ கிருபை என்றைக்கும் அனுக்கிரகம் பண்ணுகிறது. ஆம்பரியமானவளே, மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ளே நீ, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு அருமையான வாழ்த்துதலை தேவதூதன் மரியாளுக்கு சொன்னதை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் சகோதரனே, இன்றைக்கும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறது, கிருபை பெற்றவர்களே, தேவ கிருபையிலே நாம் வளரும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை நிச்சயமாக தாங்கும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அங்கே சொல்கிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக பிரயாசப்பட்டார், அதிகமாக ஓடினார், அதிகமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்தார், அதிகமாக பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அதிகமாக தேவனுக்காக வாழ்ந்து சாதனை படைக்கத்தக்கதாக தேவன் அவருக்கு கிருபை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்று அங்கே எழுதி வைத்திருக்கிறதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நமக்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். நமக்காக என்னையும் உங்களையும் மீட்கும்படி சிலுவையிலே இயேசு எனக்காக உங்களுக்காக பாவமானார். பாவமில்லாத தேவன் என்னை, உன்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் இந்த உலகத்தின் எல்லா பாவத்தையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு தனி ஒருவராய் சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி மரித்தார். உயிர் அது மாத்திரமில்லாமல் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக என்றைக்கும் இயேசு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அதே கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கிருபையோ அவர்கள் மீது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்கும். அவருடைய நீதி அவருடைய அநாதிக்காய் என்றென்றைக்கும் அவருடைய அநாதியாய் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டுடைய கிருபை நிச்சயமாக நம் மீது இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் மீது இருக்கிறது, நம்முடைய திருச்சபைகள் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருக்கிறபடினால் என்றென்றைக்கும் வாழத்தக்க கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, சகோதரியே, தேவ கிருபையிலே பெருகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையிலும் தேவ சமாதானத்தினாலும் பெருகும்படிக்கு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய சமாதானம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் இருக்கும்படிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த வேளையிலே நீங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நம்மை மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது, உம்முடைய தயவு மேலானது கர்த்தாவே. உமக்கு பயந்தவர்கள் மீது கிருபை இருக்கிறது கர்த்தாவே, நீதி இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க.
இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு மக்கள் மீதும், ஒவ்வொரு தனிநபர் மீதும், ஒவ்வொரு சகோதர சகோதரி மீதும் உம்முடைய கிருபை பெருகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.